அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டிருப்பது நம்ம கொடிக்கால் பாளையம் முஹைதீன் ஆண்டவர்கள் ஊர் உறவின் முறை ஜமாத் பள்ளிவாசலில் இன்று பிறை 26 கியாமுல் லைல் தொழுகைக்கு வரக்கூடியவர்களுக்காக உணவு தயார் செய்யப்பட்டுள்ளது. அதை நமது ஊர் சகோதரர்கள் எல்லாமே நின்று பேக் பண்ணுறாங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இந்த பிறை 26 முறை செய்பவர் யாருன்னா நம்ம வேணா பானா மூணா ஆனா அபூபக்கர் அண்ணா அவங்களோட முறை இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ். அதே போன்று பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ஊர் கொடிக்கால் பாளையம் முஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசலில் மந்தி சாப்பாடு சிறப்பான முறையில் சமைச்சு அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் மக்களுக்கு தொழுகைக்கு வரக்கூடியவர் கொடுத்தாங்க. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அபூபக்கரனோட சகோதரர் உபைத் அலி அவர்கள் தான் அன்றைக்கி கொடுத்தாங்க. இதெல்லாம் சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணி இந்த இடத்துல எல்லாமே தம்மில் வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ தான் அந்த தம்மில் போட்டிருக்காங்க. இந்த பாருங்கள் சாப்பாடு சோறு திரட்டிக்கிட்டு இருக்காங்க இன்ஷா அல்லாஹ். இது சமைக்கிறது யாருன்னா நம்ம லியாக்கத்தில் எண்ணெய், அதாவது மேலத்தெரில் பார்த்தீங்கன்னா கப்பக்கார வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய லியாக்கத்தில் எண்ணெய் அண்ணன் தான் ஆஸ்பாத் ரகாவிலையும் கஞ்சி காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அஸ்ரஃப் அண்ணன் இன்ஜினியர் அஸ்ரஃப் அண்ணன் பார்த்தீங்கன்னா எல்லாத்திலையும் பார்வையிட்டுக்கிட்டு இருக்காங்க, பார்வையிட்டுக்கிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் நிர்வாகிகள்லாம் ரொம்ப என்னன்னா தன்னால் அல்ஹம்துலில்லாஹ் செல்ஃபோட இன்ட்ரெஸ்டோட அல்ஹம்துலில்லாஹ் இந்த தொழுகைக்கு வரக்கூடியவர்களுக்கு உதவணுங்கிற எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நின்று நேற்று பார்த்துருப்பீங்க நேரலையில் கடுமையான வேலை பார்த்தாங்க. எல்லாருமே அவங்கவுங்க எல்லாம் வேலை பார்த்தாங்க அல்லாஹ்வோட கிருபையில். அதில் குறிப்பாக சொல்ல போனோம்னா நம்ம மத்ரபுல் ஹைராத் பொருளாளர் ஜலீலெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கல்ல வரிஞ்சு கட்டிட்டு வேலை பார்க்குறாங்க. அதே போன்று அவங்க வேஷ்டிலாம் வரிஞ்சு கட்டிக்கிட்டு கையிலாம் வரிஞ்சு கட்டிட்டு வேலை பார்த்தாங்க நேற்று அல்ஹம்துலில்லாஹ். நேற்றைய தினம் நல்லா சிறப்பாக செயல்பட்டாங்க. இன்னையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம மக்கள்லாம் எல்லாரும் சிறப்பாக பாருங்கள் எல்லாம் பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே பாருங்கள் எல்லாம் பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பேக்கிங் நடந்துக்கிட்டே இருக்குது. தால்ச்சா பேக்கிங் நடந்துக்கிட்டு இருக்குது. தீன் மல்லிகை உரிமையாளர் ஜாஃபர் அவங்க பாருங்கள் பாக்கெட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் வேலையாக முடிஞ்ச ஹசன் அவங்க எல்லாமே எல்லாருமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம தாஜ் சுபினார் நம்ம தாஜ் சகோதரெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதுல ஏஎம்ஜே டிராவல்ஸ் உரிமையாளர் மட்டும் அசாரை மட்டும் காணும், தெரியல, முகம் தெரியல, பாக்குறேன் எங்க இருக்காப்ல அந்த அவர் தான் மெயினா களத்துல நிக்கிறாரு இருக்காரு. அசாரோட உழைப்பு பாத்தீங்கன்னா அதே போன்று நம்ம அபுதாயிரும் பாருங்க, அபுதாயிரும் சிறப்பான முறையில் பங்கெடுப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காப்ல. செல்லத்தம்பி எல்லாமே களத்தில் இருக்காங்க. செல்லத்தம்பிலாம் வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. அனல்ல இந்த அனல்ல பாருங்க பக்கத்தில் நெருப்புல இவ்வளவு அனல் அடிக்குது. இந்த அனலை கூட பொருட்படுத்தாம நம்ம சகோதரர்கள்லாம் இரவு தொழுகைக்கு வரக்கூடியவர்களுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சிறப்பான முறையில் அண்ணெல்லாம் மேற்பார்வை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நிற்கிறாங்க. இப்போ மக்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஒரு கொடிநகர் தகவல் குழுமத்தின் முகநூல் நேரலை. இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோன்னா பள்ளிவாசல் தெருவில் இருக்கோம். முஹைதீன் ஆண்டவர்கள் பள்ளிவாசல் அருகாமையில் பள்ளிவாசல் தெருவில் உணவு சமைக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். இங்கே அங்கே தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்க நம்ம ஏற்றிட்டு லியாக்கத்தில் எண்ணெய் தான் சமையல் சமைச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம லியாக்கத்தில் எண்ணெய்ட்டையும் இது குறித்து நம்ம சிறிய நேர்காணல் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் இந்த பாருங்க பேக்கெட் பண்ணி பேக்கிங் பண்றதெல்லாம் நீங்க பாக்குறீங்க. இந்த எத்தாப்ல இருக்குது எல்லாம் பேக்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அங்கே நம்ம சட்டி அடியில் போய் அங்கே போய் பார்ப்போம். நம்ம அப்துல்லான களத்துல இருந்து நல்லா கடுமையாக வைக்கிறதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காப்புல இன்ஷா அல்லாஹ்.
இதை பாருங்கள், சட்டிலாம் வந்து தம்மில் வைக்கப்பட்டிருக்குது. இப்போ பாருங்கள், பிரியாணிக்கு மேலே வந்து இது பண்ணுறதுக்காக வந்து டாப்பிங்ஸ் போடுறதுக்காக மசாலா வெங்காயம்லாம் வறுத்து வச்சுருக்குறாங்க. இந்த ஒரு சட்டி தான் கொஞ்சம் முன்னாடி வெட்டி உடச்சி காமிச்சாங்க நம்மளுக்கு, பார்த்தோம் கொஞ்சம் முன்னாடி நம்ம. நெருப்போட ஹீட்டை தணிக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி அணைக்கிறாங்க. தோழர்களே, வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமதூர் வேணாப்பானா மூணா ஆனால் அபுபக்கர் அண்ணன் அவர்களுடைய முறையாக இருக்குது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வந்து அண்ணனும் களத்தில் இருக்காப்புல. இப்போ தான் அண்ணன் வந்திருக்குது. அண்ணன் வந்திருக்கிறாப்புல, அபுபக்கர் அண்ணன் வந்திருக்காப்புல. இன்றைய தினம் கொடிநகர் முஹையத்தீன் ஆண்டவர்கள் பள்ளிவாசலில் பிறை 26 கியாமுல்லைல் சஹர் சாப்பாடு முறை செய்பவர் ஜனாப் வேணாப்பானா மூணா ஆனா முகமது அபுபக்கர் அவர்கள். இன்ஷா அல்லாஹ் வந்து இதில் வந்து நமதூர் ஜமாத்தார்கள், சகோதர சகோதரிகள், பொதுமக்கள் அனைவர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தினம் வந்து அருமையான முறையில் நின்று மக்கள்லாம் வந்து பேக்கிங் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் பேக்கிங் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அண்ணெல்லாம் உட்காந்து எல்லாத்தையும் மேற்பார்வை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம அப்துல்லா அண்ணன்லாம் சிறப்பான முறையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம அப்துல்லா அண்ணன் வந்து இரவு நேர தொழுகைக்கு வரக்கூடியவர்களுக்காக தேநீர் தயாரிக்கக்கூடிய வேலையில் முன்புறமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். நமது ஒரு மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இரவு நேர தொழுகைக்கு வரக்கூடியவர்களுக்காக வந்து பாக்கெட்லாம் பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வந்து பிரியாணி ரெடியாகி பிரியாணி, அதுக்கப்புறம் தால்ச்சா எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வைக்கிறாங்க. ताजे लिया कर लेंगे இப்போ பாருங்கள், தால்ச்சாலாம் வந்து ரெடி ஆகி தால்ச்சா பேக்கெட் ஆல்ரெடி போட்டுட்டாங்க. கொஞ்சம் பேக்கெட் போட்டாங்க, தால்ச்சாலாம் போட்டாங்க. இதுதான் பள்ளிவாசலுக்குள்ளே போகக்கூடிய வழி. லியாக்கத்தில் ஒரு நிமிஷம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். லியாக்கத்தில் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணா. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு என்னென்ன சமைச்சிருக்கீங்க? இன்னைக்கு பிரியாணி ஊருக்கா. நல்லது, அல்ஹம்துலில்லாஹ். அது தால்ச்சா ஒன்று பண்ணியிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். என்னென்ன சிக்கன் பிரியாணியாண்ணா? சிக்கன் பிரியாணி. அல்ஹம்துலில்லாஹ். வேலை ரொம்ப சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்ட மாதிரி தெரியுதுண்ணா. ரொம்ப சீக்கிரம் முடிச்சிட்டீங்க. வந்து இப்போ முடிச்சா தானே நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அதை ஆற வச்சு பேக்கெட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நீங்கள் தான் வந்து நம்ம ஊர் ஆஸ்வா தர்காவில் பள்ளியிலேயே நீங்கள் தான் கஞ்சி காய்ச்சிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். சகோதரர்களே, இப்போ நம்ம கூட நேரலையில் இணைஞ்சிருக்குது நம்ம பண்டாரி லியாக்கத்தில். என்ன இவங்க எங்கே தங்கி இருக்கிறாங்கன்னா, மேலத்தில் கப்பக்கார வீட்டுக்கு பக்கத்தில் அடுத்த வீட்டில் தான் இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு இதுக்கு எல்லா இது வேணாலையும் லியாக்கத்தில் நம்பரை கூட நான் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ஷா அல்லாஹ் எதுவாக இருந்தாலும் லியாக்கத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இன்றைய தினம் லியாக்கத்தில் தான் வந்து பிரியாணி சமைச்சிருக்கா. அப்படி சிக்கன் பிரியாணி சமைச்சிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் வந்து உங்கள் வீட்டில் தேவைகளுக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் லியாக்கத்தில் என்ன கேட்டரிங் முறையிலே செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஏன்னா கேட்டரிங் முறை செஞ்சு கொடுத்துருக்கீங்க, கேட்டரிங்கும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா வந்து சமைச்சு கொடுக்குறாங்க. இன்ஷா அல்லாஹ் அவசியம் வந்து உங்களுக்கு தேவைப்படக்கூடியவர்கள் லியாக்கத்தில் தொடர்பு கொள்ளுங்கள். இன்றைக்கி முக்கியமான நிகழ்வு என்னென்னா, நம்ம வந்து வேணாப்பானா அபூபக்கர் அண்ணனோட முறை. இன்னைக்கு அண்ணன் வந்து நின்று பார்த்துட்டு போகிறாப்புல. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி அண்ணனோட வீட்டு முறையாக இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து அண்ணன் வந்து சிக்கன் பிரியாணி போட்டிருக்காங்க. வந்து இதே போல் வந்து பார்த்திங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம அபூபக்கர் அண்ணனோட சகோதரர் உபைதுல் அவங்க வந்து
மந்தி கொடுத்தது எல்லாருக்கும் தெரியும் எல்லாமே. இதில் கூட அன்னைக்கு நடந்த நிகழ்வு குறித்து பார்க்குறவங்க நீங்கள் வந்து வீடியோவை யூடியூப்பில் கொடிநகர் 360 இந்த சேனலில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அதே போன்று முகநூலில் பார்த்தீங்கன்னா வந்து கொடிநகர் தகவல் குழுமம் இருக்குது. அதுலேயும் நீங்கள் வந்து அன்றைய மந்தி சமைச்ச 3 நாளைக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட நிகழ்வு எப்படி இருந்துச்சு எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். நமது ஒரு முகைநகர் பள்ளிவாசலில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம உடனே நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து எதுவும் மிஸ் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து யூடியூப்லேயும் அந்த வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபேஸ்புக்கில் நாங்கள் நேரலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே வந்து சிறப்பான முறையில் கலந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து நோம்போட கடைசி இறுதி காலத்தை வந்து நம்ம வந்து இறுதி நோன்புகளை வந்து எட்டிருக்கோம் இன்ஷா அல்லாஹ் வந்து அதனால் பார்த்தீங்கன்னா இரவு நேர தொழுகைக்கு வரக்கூடியவங்களுக்கு சிறப்பான முறையில் நமது ஒரு ஜமாத்தில் வந்து இரவு நேர தொழுகைக்கு வரக்கூடியவர்களுக்கு அனைவருக்கும் உணவு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க, உணவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வந்து உணவு பொட்டலங்கள் பேக் பண்ணி கொடுக்குறாங்க இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது நமது ஒரு ஜமாத் செக்ரட்டரி நம்ம சலாவுதீன் வந்திருக்காங்க. அருகாமையில் நமது ஒரு சகோதரர் இர்ஃபான் அவர்களும் நின்று அபூபக்கர் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்ஷா அல்லாஹ் இப்போ மக்கள்லாம் வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வருகை தராங்க. அல்ஹம்துலில்லாஹ் இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நம்ம சலாவுதீன் ஜமாத்தோட செக்ரட்டரி நம்ம முஹைதீன் ஊர் ஜமாத் செக்ரட்டரி சலாவுதீன் மேற்பார்வையிடுறதுக்காக வந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் அபூபக்கர் அருகாமையில் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அதை தான் நீங்கள் நேரலையில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அருமையான முறையில் எல்லாம் பேக்கிங் நடந்து பேக்கிங்லாம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாரோட கிருபையில் மெசேஜ் போடாம இருக்கீங்க, கேட்டு உட்காரீங்களா பசுமா? எல்லா சகோதரர்களுமே வந்து பேக்கெட் பண்ணுற வேலையை ஆரம்பித்து பேக்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சட்டி வந்து இன்னும் வந்து தம்மில் வைக்கப்பட்டிருக்கு. இன்னும் வந்து இந்த சட்டி வந்து இன்னும் உடைக்கப்படலை. வந்து ஒரு சட்டியில் உள்ளது தான் வந்து இன்னும் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. வந்து தால்ச்சா பேக்கெட்லாம் பேக்கிங் பண்ணிவிட்டு அதோட இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. பிரியாணி பாருங்கள் பேக்கெட்டில் போட்டு பேக்கிங் ஆகி போயிட்டு இருக்குது எல்லாமே. நமது ஒரு ஜமாத் பள்ளிவாசல் பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் வண்ண விளக்குகளால் அருமையான முறையில் வந்து பள்ளிவாசலில் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் மின்சார விளக்குகள் போட்டு ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு தடவை நான் வந்து இதை பற்றி நான் உங்களுக்கு முன்பக்கம் உள்ளதெல்லாம் காமிச்சேன். பாருங்க பள்ளிவாசலோட மலர தோட்டம் எல்லாமே. இது நம்ம பள்ளிவாசல் தெருவில் இருக்கக்கூடிய வீவு இது. இப்போ நான் வந்து உங்களுக்கு முன்பக்கம் கொண்டு போய் நான் ஆல்ரெடி வந்து முன்பக்கம் உள்ள இதெல்லாம் அருமையான முறையில் காமிச்சிருந்தேன். எங்கன்னா பள்ளிக்கணி முறையிலேருந்து காமிச்சிருந்தேன். இப்போ உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வந்து நான் முன்பக்க இதை வந்து வீவை வந்து காட்டுறேன் பாருங்கள் எல்லாரும். இப்போ பள்ளிவாசல் தெரு வழியாக நம்ம பள்ளிக்கு நுழையக்கூடிய வழி இதுதான், பள்ளிக்கு போகக்கூடிய வழி இதுதான். இந்த இடத்துல வந்து பாருங்கள் பள்ளியில் தொழுதுட்டு ஜாயிர் சாண்ண எல்லாம் கிளம்புறாங்க. இந்த பாருங்க பள்ளிவாசலோட பள்ளிவாசலோட முன் முகப்பு வீவை பாருங்க. இதுதான் பள்ளிவாசலோட முன் முகப்பு வீவு. சகோதரர்களே, இந்த பக்கத்தில் முகநூல் பக்கத்தை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் வந்து இன்ஷா அல்லாஹ்
உங்களோட நண்பர்கள் வந்து இதை பார்க்காம இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதாவது நம்ம ஊரை சேர்ந்தவங்க உங்கள் நண்பர்களாக நீங்கள் சேவ் பண்ணியிருப்பீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ், இந்த இதை வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் இதை ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். விடுபட்ட சில சகோதரர்களும் உங்கள் ஸ்டேட்டஸ் மூலியமாக நம்ம ஊர் பள்ளியை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் வந்து இன்ஷா அல்லாஹ் அதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, பாருங்க அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக இருக்குது. நம்ம அப்படியே கொஞ்சம் முன்னாடி நோக்கி நம்ம முன் பக்கத்தில் வந்து பள்ளிவாசலோட முன் முகப்பை காட்டுறோம் உங்களுக்கு. பாருங்கள் பள்ளிவாசலோட முன்முகப்பு அல்ஹம்துலில்லாஹ் வந்து எவ்வளவு ஒரு இதுக்கு மேலே என்னால் கேமராவை காட்சி காட்ட முடியல, அந்தளவுக்கு உயரமாக இருக்குது. பள்ளிவாசலோட 2 பக்கம் மணராகும். பள்ளிவாசலோட முன்பக்கம் எல்லாம் தொடுத்துட்டு சில பேர் நிறைய பேர் உள்ளே இருக்கிறாங்க. கீழ்த்தளத்துலேருந்து எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள் பள்ளிவாசலுக்கு வந்து பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எய்த்தாப்பில் இருக்கக்கூடிய இருக்கைகள் எல்லாம் அமர்ந்து டெய்லி தொழுவு நடக்கும்போதும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெருந்திரளான பசங்கள்லாம் எல்லாம் உட்காந்து எல்லாம் சந்தோஷமாக அவங்கெல்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்கிறத பாருங்கள் எல்லாருமே. இதான் நம்ம ஒரு பள்ளிக்கணி பின்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தொழுதுட்டு போயிட்டு இருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம வந்து பள்ளிவாசல் தெருவை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். பள்ளிவாசல் தெருவை நோக்கி உணவு தயார் செய்யக்கூடிய இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம பள்ளிவாசலுக்கு உணவு தயாரிக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இந்த பார்த்தீங்கன்னா இது கடைத்தெருவுக்கு செல்லக்கூடிய வழியில் இரவு தொழுகைக்கு வரக்கூடியவர்களுக்கு வந்து சிரமம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு சாலை விளக்குகளில் சாலை ஓரம் மின்சார விளக்கு வரிசையாக அமைக்கப்பட்டிருக்கு பாருங்கள். இது வந்து நேராக நம்ம கடத்தருக்கு போகக்கூடிய வழி இது. இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் திருப்புறோம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பள்ளிவாசல் தெரு, நம்ம பள்ளிவாசல் சின்ன பள்ளி தெருக்கு போகக்கூடிய வழி இது. இப்படியே நேராக போனோம்னா நம்ம வந்து கொடிக்கால்பாளையம் அரசு மருத்துவமனை வழியாக நம்ம வந்து மெயின் ரோட்டுக்கு போய் வரக்கூடிய வழி. அல்ஹம்துலில்லாஹ் அடுத்த சட்டி தம்மை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணிட்டாங்க அல்ஹம்துலில்லாஹ். உணவு பேக்கிங் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வோட கிருபையில் வந்து வேலைகள்லாம் முக்கால்வாசி தூரம் வந்து ஒரு ஒரு ஹாஃப் ஸ்டேஜில் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது பாக்கி இந்த சட்டி உடைச்சோன்னு இதை பேக் பண்ணக்கூடிய இது இருக்குது. சாப்பாடெலாம் மேக்ஸிமம் கொஞ்சம் பேக் பண்ணி மேலே வந்து அல்ஹம்துலில்லாஹ் மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்க தொழக்கூடியவர்களுக்காக. இன்ஷா அல்லாஹ் இத்துடன் வந்து இந்த முகநூல் நேரலை நிறைவு பெறுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மீண்டும் ஒரு நேரலையில் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நம்ம சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. தற்பொழுது நம்ம எங்கே இருக்கோம்னா மேலத்தெரு ஜாமியுல் மஸ்ஜிதில் நம்ம இருக்கோம். இப்போ இன்றைக்கி வந்து பிறை 26ங்கிறதுனால இன்றைக்கி வந்து யார் நம்மளுக்கு இன்றைக்கி வந்து முறை செய்கிறான்னா
ஏஎம்ஜே உத்மான் அலி அவர்கள் முறையாக இருப்பதால் இன்றைக்கி வந்து மேலத்தெரு பள்ளியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து தால்ச்சா கீழ்ச்சா எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு பேக்கிங் பண்ணுறதுக்கு தயாராகி ரெடியாக இந்த ஜவுத்தாலெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. இந்த பாருங்கள், நம்ம சேட்டண்ணன் சாஃபி அண்ணன் எல்லாருமே அண்ணன்லாம் எல்லாமே இந்த நேரலையில் இணைந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லா வேலைகளும் சிறப்பாக முடிஞ்சிருச்சு. இந்த பாருங்கள், தால்ச்சாலாம் ஆற வச்சுருக்காங்க பேக்கிங் பண்ணுறதுக்காக. இந்த பாருங்கள், சோறு வந்து நம்ம சகோதரர் பிரட்டிக்கிட்டு இருக்காங்க, சோறை பிரட்டிக்கிட்டு இருக்காங்க. சோறு பிரட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இப்போ வந்து சோறு வந்து பிரட்டப்பட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் வந்து அடுத்த கட்டமாக வந்து இது பண்ணுவாங்க. இன்ஷா அல்லாஹ் பேக்கெட் பண்ணுறதுக்கு இந்த சாப்பாடை வெட்டி எடுத்து கொண்டு வந்து இன்ஷா அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் சிறிது நேரத்தில் பேக்கெட் இது பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுவாங்க. இன்ஷா அல்லாஹ் பாருங்கள், எல்லாம் ரெடியாக இருக்குது. சமைச்சு எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே முடிச்சுட்டாங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோழிக்கறி இதெல்லாம் பேக் பண்ணுறதுக்காக தயாராகிட்டாங்க. பாருங்கள், சிக்கன்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேக்கிங் பண்ணுறதுக்கு தயாராகிடுவாங்க. இன்ஷா அல்லாஹ் இதை ரெடி பண்ணுவாங்க. அந்த பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹ் வந்து சேட்டனை பாருங்கள், நம்ம இதில் வந்து ரொம்ப ஆர்வமாக அல்ஹம்துலில்லாஹ் உட்காந்து சிறப்பான முறையில் வந்து மேற்பார்வை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. அல்ஹம்துலில்லாஹ் அண்ணனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அண்ணனும் இன்றைக்கி முறைங்கிறதுனால அண்ணனும் வந்து நிற்கிது. இன்றைக்கி பக்கத்தில் சாப்பிடணும் எல்லாரும். அல்ஹம்துலில்லாஹ் பாருங்கள், தால்ச்சாலாம் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஒரு பேக்கெட்டில் வச்சு எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. ஒன்னு தான் பீஸு நான் சொல்றேன். ஒரு 10 பீஸ் போட ஒன்னு 10 பீஸ் போடணும். இதெல்லாம் பார்த்துட்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ் இங்கே வந்து கறியும் பேக்கெட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே கறியெலாம் பேக்கெட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த கட்டமாக வந்து தால்ச்சா பேக்கெட் போட்டு மொத்தமாக சேர்த்து எல்லாமே வந்து பேக்கிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் வந்து இதுக்கு போயிடும். கவுண்டரில் ஒரு இதில் வச்சு தூக்கி கொண்டு போய் நேற்று வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டியில் வச்சு தொழுக வர்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக முன்னாடி கொண்டு வந்து அங்கே கொண்டு வந்து வச்சுருவாங்க. இன்ஷா அல்லாஹ் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொடிநகர் தகவல் குழுமத்தின் முகநூல் நேரலை. இன்ஷா அல்லாஹ் அடுத்து நம்ம கீழத்திரு பள்ளிவாசலுக்கு, முஹைதீன் ஆண்டவர்கள் பள்ளிவாசலுக்கு அடுத்து இன்ஷா அல்லாஹ் போக இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அங்கே போய் உங்கள்கிட்ட நேரலையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் அங்கே நடக்கக்கூடியதை பற்றி நம்ம உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அப்டேட் தரோம். இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே வந்து சிறப்பாக அழகாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாருங்கள், இந்த பள்ளிவாசலோட தோட்டம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ மேலத்தரில் உள்ளதை பற்றி நீங்கள் பார்த்துட்டீங்க. இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் புலவு சோறு, தால்ச்சா, சிக்கன் குருமா, இன்றைக்கி வந்து 3 கறி சாப்பாடு. இன்றைக்கி வந்து இரவு சகர் நேரம், அதாவது கியாமுல் தொழுகைக்கு அப்புறம் சகர் உணவு வந்து உங்களுக்கு வழங்குவது ஏஎம்ஜே. நான் கொஞ்சம் முன்னாடியே குறிப்பிட்டிருந்தேன், டெக்ஸ்ட்லேயும் போட்டிருக்கேன். உத்மான் அலி அவர்கள், ஏஎம்ஜே உத்மான் அலி அவர்களின் முறையாக இருப்பதால் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இத்துடன் இந்த நேரலை நிறைவு பெறுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்றைக்கு பிற 26 முன்னிட்டு இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பள்ளிவாசலில் இரவு நேர தொழுகைக்கு வருபவர்களுக்காக உணவு சமைக்கப்பட்டு வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ் மேக்ஸிமம் வேலையெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டாப்ல. அல்ஹம்துலில்லாஹ் இப்போ பகூர்தி அண்ணனை வந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் பகூர்தி அண்ணன்ட்ட ஒரு சின்ன நேர்காணலை பார்ப்போம். எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. பாருங்க, ஒரு இடத்துல அரிசி வடிச்சு பிரியாணி மாதிரி தெரியுது. மட்டன் பிரியாணி போட்டாது. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு என்ன மட்டன் பிரியாணி? மட்டன் பிரியாணி அல்ஹம்துலில்லாஹ். சாப்பாடு என்னன்னா மட்டன் பிரியாணி, அதுக்கு பச்சடி என்ன? பச்சடி, புளிப்பு பச்சடி. அல்ஹம்துலில்லாஹ் வந்து இன்னைக்கு வந்து சீக்கிரமாவே முடிச்சிட்ட மாதிரி தெரியுது. என்ன மணி படம் அடிச்சு விட்டாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்டா முடிஞ்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இப்போ வந்து இதுக்கப்புறம் போட்டு தம்மு போட்டவரை வேலை முடிஞ்சிடும். என்ன? ஆமா, தம்மு போட்டா வேலை முடிஞ்சு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் வந்து சிறப்பான முறையில வந்து இருக்கு. பாருங்க, நல்லா அப்படியே மசாலா வாட தூக்குது. என்ன? ஆமா, அல்ஹம்துலில்லாஹ். பிரியாணி
மட்டன் பிரியாணி. அல்ஹம்துலில்லாஹ். நேற்று வந்து மட்டன் சாப்பாடு நம்ம விஎஸ்சி காதல் என்ன முறை அருமையா பண்ணியிருந்தீங்க, சூப்பரா இருந்துச்சு. நல்லா எல்லாருமே சொன்னாங்க, நல்லா கறிலாம் நல்லா வெந்து சூப்பரா இருந்துச்சு நேற்று சாப்பாடு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் வந்து மட்டன் பிரியாணி சிறப்பு. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப வந்து அதை வடிச்சு இதுல சௌர எல்லாம் போட்டுறதானே, இதுல போட்டு தம் போட்டுருவீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப வந்து மேக்ஸிமம் இப்ப முடிஞ்சிருச்சு வேலை. இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஃபாஸ்டா முடிச்சிருவீங்களே. ஆமா. அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க எல்லாரும் வந்து பசங்கள்லாம் ரொம்ப ஃபாஸ்டா வேலை பாக்குறாங்க. ஜின்னா பாருங்க அங்கேயும் எங்கேயும் ஓடி கிட்டுன்னு வேலை பார்த்துட்டு பக்கத்துல அவர் பக்கத்துல நெருப்பு பாருங்க அப்படிதான் இருக்குது. இத பாருங்க வறுத்த வெங்காயம்னா டாப்பிங்ஸ் எல்லாம் எல்லாமே பகுதி என்ன டாப்பிங்ஸ் எல்லாம் தூவிட்டாப்ல அப்படின்னா வந்து ஃபைனலைஸ் ஆயிட்டு இருக்கு. செட் பை செட்டா போட்டுட்டு இருக்காப்ல. அல்ஹம்துலில்லாஹ். தொழுக வர்றவங்களுக்குன்னா அடுக்கு பிரியாணி மாதிரி ஒவ்வொரு டாப்பிங்ஸ் தூவி மேல மேல வந்து ஏத்திக்கிட்டு இருக்காங்க. மசாலாவோட கடைசி வரைக்கும் வரணுங்கிறதுக்காக எல்லாமே வந்து அடுக்கு பிரியாணி. அல்ஹம்துலில்லாஹ். சூப்பரா இருக்கு. வாடையுமே வந்து நல்ல வாடையுமா இருக்கு. நெருப்பு அப்ப எடுத்து ஃபுல்லா நெருப்பு வெளியே எழுதுங்க. இந்த பக்கத்துல இந்த பக்கம் ரோடு பக்கம் இது மொத்தம் எத்தனை பேருக்கு சாப்பாடுனது டோட்டல்? மொத்தம் 400 பேர் தான். 400 பேர். அல்ஹம்துலில்லாஹ். 400 பேருக்கு உள்ள உணவு வந்து சமைச்சிருக்காங்க. சிறப்பான முறையில வந்து சமைச்சு முடிச்சு டாப்பிங்ஸ் போட்டு தூக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் டாப்பிங்ஸ் போட்டு லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ்ல ஓடிக்கிட்டு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வந்து இன்னும் கொஞ்சம் சிறிது நேரத்துல பேக்கிங் பண்ணக்கூடிய சூழல் ஏற்பட்டுரும். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அண்ணன் வந்து எல்லாம் போட்டு ஒரு சட்டி இந்த இடத்துல வேற தம்ல இருக்குது. இந்த ரெடி பண்ணிட்டாப்ல. இப்ப அடுத்தது 2வது சட்டிக்கான இது வந்து தயாராகி எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து மேல இதை போட்டு நம்ம கொடுத்து இது மூட போறாங்க. அவ்வளவுதான் இன்ஷா அல்லாஹ். ஃபைனல் ஸ்டேஜ்ல வேலை ஓடிக்கிட்டு இருக்குது. பாருங்க இதான் நம்ம ஊர் தௌஹீத் ஜமாத் பள்ளிவாசல். மலையா கார்டன் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தோட பள்ளிக்கிட்ட தான் நம்ம இப்பெல்லாம் நெடுக்கிட்டு நிக்கிறோம். பாருங்க தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பள்ளி. பசங்கள்லாம் எல்லாம் ரெடியா பசங்கள்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்க. பசங்கள்லாம் உட்காந்துருக்காங்க. தெருவில் எல்லாம் இருக்கு. எல்லாருமே பசங்கள்லாம் எல்லாம் வந்து பாருங்க ஒற்றைப்படை இரவா இருந்தாலும் சரி பள்ளிவாசல்ல அவ்வளவு வேலை பார்க்கறதெல்லாம் அந்த பசங்க தான். எல்லாரும் தான் வேலை பார்க்கறானுங்க. எங்க இருக்கிறாங்க? ஹர்ஷாவுக்கும் வந்து லீவ் விட்டாச்சு. இன்னிலேருந்து மத்ரபுல் ஹைராத் ஸ்கூல் வந்து லீவு. அதனால வந்து இனி வந்து புண்ணுமே வந்து பிள்ளைக்கு வந்து ஃபுல் டே லீவா இருக்கிறதுனால ஒண்ணுமே அண்ணன் ரொம்ப வேகமா கிட்டுன்னு தம்ல போடுறதுக்காக ரொம்ப வேகமா ஓடிட்டு கலர் எடுங்கண்ணே. நிக்க சொல்லு, அங்கே நிக்க போடுங்க போடுங்க. டாப்பிங் ஓடிட்டு இருக்கு. அண்ணா வந்து ஒரு சட்டி ஆல்ரெடி. ஆனா இந்த பக்கம் உள்ள சட்டி ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்சு பெரட்ட வேண்டியது. இது ஒண்ணு பெரட்ட வேண்டியது மட்டும் தான் பாக்கி. முடிஞ்சிருச்சு எல்லாமே. 2வது சட்டி போட்டா 2வது சட்டி 2 சட்டி கறி உடையாம இருக்கிறதுக்காக 2 சட்டியா போடுறதாங்க. உடையாம இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். சொல்லுங்க. அல்ல அவ்வளவுதானா? அவ்வளவுதான் முடிஞ்சு முடிஞ்சு ஆப்பேதுக்கு ஆப்பேடு. அல்ஹம்துலில்லாஹ். 2வது சட்டியும் பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து எல்லாம் ஃபைனல் பண்ணி சோறை தடவி விட்டுட்டு இருக்காப்புல. இப்ப அடுத்து வந்து இதை தம்முல வச்சிருவாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. ரொம்ப விரைவா முடிஞ்சிருது. 2லயே 2 பிடிச்சிக்கிட்டா
வெங்காயம் மேல போடக்கூடாது. மசாலா பொங்கிட்டு வருது பாரு அப்படியே. எப்படி வருது பாரு மசாலா. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். எல்லா மக்களையும் எல்லாம் பார்த்துட்டீங்க. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்தது ஒரு நேரலையில் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அண்ணன் எல்லாம் மசாலா கொடுத்து எல்லாம் சட்டியை மூடக்கூடிய சூழல் வந்துருச்சு. இன்ஷா அல்லாஹ் இப்போ அடுத்து வந்து மூட போகிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த பாருங்க மசாலா கொடுக்குறாங்க. அதுக்குள்ளதுக்கு சொத்துக்குள்ளதுக்கு மேலே அந்த இதெல்லாம் கொடுத்து ஃப்ளேவர் வாடைக்காக அந்த எசன்ஸ் மாதிரி அந்த தண்ணி ஊற்றி இப்போ அடுத்து வந்து அதை மூட போகிறாங்க. அதை ஊத்தலாத்தையும் முடிஞ்சு அவ்வளோதான் முடிஞ்சு. இத்துடன் இந்த நேரலை நிறைவு பெறுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ஏத்துங்க.